Hello மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம கூடல வென்யூ காரோட எஸ் ஆப்ஷன் டிசிடி கார் தான் நம்ம கூடல ரிவ்யூக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எஸ்எக்ஸ் ஆப்ஷன் டாப் அண்ட் டிசிடியோட வீடியோ ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது எஸ் ஆப்ஷன் டிசிடி, அதாவது ஆட்டோமேட்டிக்கில் இதுதான் ஃபஸ்ட் வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேந்தம் பிளாக் கலர். என்னப்பா இது பிளாக்னு சொல்கிறேன், பட் வந்து பேனட் அண்ட் ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குன்னு கேட்குறீங்களா? இது வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறனால ஈஸியாக ஸ்க்ராச்சோ இல்லை டஸ்ட் வந்து உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்க்ராச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலரில் ப்ரொடெக்ஷன் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஹூட்லேயும் ரூஃப்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இது வந்து ஃபுல் பிளாக் ஃபேந்தம் பிளாக் கலர் தான் உங்களுக்கு. நான் உங்களோட பால் ஜெனின், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மோட்டோ எக்ஸ்பர்ட் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஸ்வலாக நான் ஃப்ரண்ட் லுக்கிலேருந்து ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோவை ஃப்ரண்ட் லுக்கில் இருந்து ஆரம்பிச்சிடுறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் இந்த காரோட லுக் அண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவியோட ஒரு ரக்கடான ஒரு ஸ்டாண்ட்ஸில் இருக்குன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இந்த காரை பார்த்த உடனே யூனிக்காக தெரிகிறது பார்த்தீங்கன்னா இந்த பேனமெட்ரிக் கிரில் தான். ஒரு டார்க் குரோம் ஃபினிஷிங்கில் ஒரு பேனமெட்ரிக் கிரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டே டைம் ரன்னிங் லேம்ப் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு, டிஆர்எல்ஸ். அதிலே கார்னரிங் லேம்போட ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் இது எஸ்யூவி கார் அப்படிங்கிறதுக்காக சூப்பரான சில்வர் கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏர் டேம், அதாவது இன்ஜினோட ப்ரீத்திங்காக ஏர் டேம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஹைவேஸில் இன்ஜினுக்கு நிறைய ஏர் வந்து போகும் உங்களுக்கு. அண்ட் ஒரு நல்ல ஃப்ளாட்டான பேனட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் லைன்ஸ் தெரியல உங்களுக்கு. இந்த ரெண்டு எட்ஜஸ்லையும் சூப்பரான கேரக்டர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏர் கர்டைன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே ரக்கடாக ஸ்போர்ட்டியாக இருக்குது. இப்போ இந்த எஸ் ஆப்ஷன் டிசிடியோட சைட் ப்ரொஃபைல் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சைடில் ஒரு எஸ்யூவி கார்னால் எப்படி இருக்கணுமோ அந்த பக்காவான ப்ரொஃபைல்லையும் ஒரு ஸ்டாண்ட்ஸ்லையும் இருக்குது. நல்ல டைனமிக்காக இருக்குது. அதாவது சைட் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு நல்ல டைனமிக்காக இருக்குது. அண்ட் நல்ல போல்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. கேரக்டர் லைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ப்பான எட்ஜ் லைன் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் த காரோட பாடியில் ரன் ஆகி டெயில் லேம்பில் கனெக்ட் ஆகுது. அண்ட் கீழே வந்து பிளாக் கலரில் கிளாடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வீல் ஆர்ச்சஸில் தொடங்கி அப்படியே கார் டோரில், அப்புறம் பின்னாடி வீல் ஆர்ச்சஸ் அண்ட் பம்பரில் கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பரான வீல் கிளாடிங்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடலில் ஒரு 16 இன்ச்சு ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 16 இன்ச்சில் ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம் பார்க்க அலாய் மாதிரியே இருக்கும், பட் ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. மிரர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர். ஃபோல்டிங் மட்டும் இந்த மாதிரி கையால் பண்ணணும், இண்டிகேட்டரும் மிரர்லேயே வந்துடும். ஸோ ஃபோல்டிங் இந்த மாதிரி மேனுவலாக பண்ணணும், இண்டிகேட்டர் மிரர்லேயே கொடுத்துட்றாங்க. உள்ளே இருந்து மிரரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரூஃபில் சூப்பரான ஒரு ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் டோருக்கும் விண்டோக்கும் இருக்கக்கூடிய ப்ரொப்போர்ஷன் அழகாக மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன், கரெக்டாக விண்டோவும் டோரும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது உள்ளே உங்களுக்கு ஒரு கிராம்டு ஃபீலை கொடுக்காம நல்ல ரூமியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 45 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே டயர் ப்ரொஃபைலில் 16 இன்ச்சு ஸ்டைல் ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ட்ரம் பிரேக் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் போகலாம். ரியரில் இந்த கனெக்டிங் டெயில் லேம்போட பார்க்குறதுக்கு காரே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. மெயினாக இந்த ரியர் ப்ரொஃபைலோட ஒரு மேஜர் அட்ராக்ஷனே இந்த எல்இடி கனெக்டிங் டெயில் லேம்ப்னு சொல்லலாம். ஒரு கிளாசி பிளாக் ஸ்ட்ரிப்பில் ஒரு எல்இடி கனெக்டிங் லேம்ப் வந்து ரன் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்ல யூனிக்காகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாவோட ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஷார்க் ஃபின் ஆண்டனா. ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர், குட்டியாக ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் அகைன் எல்இடி டெயில் லேம்ப், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், அப்புறம் பிரேக் லேம்ப், அப்புறம் இந்த மாதிரி கனெக்டிங் லேம்ப் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஹியூண்டாயோட லோகோ, அப்புறம் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாடல் வந்து டர்போ இன்ஜின். ஸோ இன்ஜின் வந்து டர்போ இன்ஜின், அதில் டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு எம்பளமும் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் பம்பரில் ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டரும் ரியர் பார்க்கிங் லேம்பும் அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லையும் ஒரு ஸ்கிட் பிளேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிட் பிளேட் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப ரக்கடாக தெரியும் உங்களுக்கு. அண்ட் ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸோட ப்ரொவிஷன் வந்துருது. ரியர் பார்க்கிங் கேமராவோட ப்ரொவிஷன் இங்கே நம்பர் பிளேட்டுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஸ்பேஸ் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காரில் வந்து ரியரில் டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுது உங்களுக்கு. ரியர் டிஃபாகர் லைன்ஸ், ஹை மோட்டட் ஸ்டாப் லேம்ப் அண்ட் ரியர் வைப்பர் வாஷரும் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். வென்யூவில் அக்ராஸ் ஆல் வேரியன்ட் நீங்கள் எந்த வேரியன்ட் வென்யூவில் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாடலில் உங்களுக்கு அடிஷ்னலாக ரியரில் பார்ஷல் ஷெல்ஃபோட ஆப்ஷனும் வந்துடுது. ஸோ இது வேண்டான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து வார்னிங் ட்ரையாங்கிள் அந்த ரிஃப்ளெக்டர். ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா 15 இன்ச்சு ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே ஜாக்கும் ஸ்க்ரூ ராடும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு அவங்களோட லக்கேஜஸை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு இந்த வென்யூவில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ். ஸோ இப்போ பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இப்போ ரியர் பேசஞ்சர் சைட் டோரில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பார்க்கலாம். இந்த காரோட இன்டீரியரே ஒரு பீச் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டோரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீச் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீச் கலர், இங்கே வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்சைட் டோர் ஹேண்டில் ஃபினிஷ் வந்து ஒரு பிரஷ் அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷனும் டோர்லேயே வந்துடுது. டோர் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் ஈஸியாக உள்ளே உட்காந்து இறங்கலாம். நான் இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காந்துக்கலாங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ரியர் சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதனால் எனக்கு ஆடட் லெக் ரூம் வந்து கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் ரியரில் இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் வைக்கிறதுக்கு மேகசின் ஹோல்டர், அதாவது சீட் பேக் பேக்கெட்ஸ் வந்து கோ பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப்டு சீட்ஸ், அந்த சைடு ஸ்கூப் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்க இல்லையா. ஸோ இதனால் பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்ல லெக் ரூம் கிடைக்கும். அண்ட் மெயினாக இந்த காரில் உங்களுக்கு ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க. ரியரில் சி டைப் சார்ஜிங் 2 போர்ட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அந்த ஏசி வென்ஸை சுற்றியுமே பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. 2 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாங்க. இந்த வண்டியில் 3 பேர் உட்காந்து போகலாம். அண்ட் ரியரில் இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் இல்லை, இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட். அண்ட் ரூஃபில் கேபினோட லைட்டிங்கும் வந்துடுது உங்களுக்கு. 2 சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் வித் கோட் ஹூக்கு. நான் இந்த சைடு, அதே மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கிற சைடில் கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இப்போ டிரைவர் டோரில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பார்க்கலாம். பின்னாடி மாதிரியே இதுவும் ஒரு க்ரீச் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இன்சைட் டோர் ஹேண்டில் இங்கேயும் பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் வந்துருது. இங்கே வந்து ஒரு ட்வீட்டரோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பவர் விண்டோ அண்ட் மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. லாக் அண்ட் அன்லாக், பவர் விண்டோஸ், சைல்டு விண்டோ லாக், காயின் ஆர் டோக்கன் ஹோல்டரோட ப்ரொவிஷன் வந்துருது உங்களுக்கு. அண்ட் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க. இந்த டிரைவர் டோருமே நல்லா ஒய்டாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் இப்போ டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பார்க்கலாம். ஸோ டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைடு பால்ஸ்டர்லாம் யூஸ் பண்ணி நல்ல பக்காவான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சீட்டோட விட்த் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதனால் நீங்கள் சீட்ஸில் உட்காந்தாலே சீட் உங்களை அப்படியே ஹக் பண்ணுற ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஷோல்டர் ரிக்ளைன் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லைட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்னலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வென்யூ எஸ் ஆப்ஷன் டிசிடி காரோட ரிமோட் கீ தாங்க பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஒரு ஃபோல்டபிள் கீ கொடுத்துட்றாங்க, அதாவது ஜாக் நைஃப் கீ ஆர் ஃபோல்டபிள் கீன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கீ இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாக், அன்லாக். அண்ட் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பூட் வந்து அன்லாக் ஆகும். இந்த குரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் அழகாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி ஹியூண்டாயோட லோகோலாம் கொடுத்து ப்ரீமியமாக ஹேண்டியான ஒரு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ்டர் கீ கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி ஒரு ரிமோட் கீ அண்ட் ஒரு மாஸ்டர் கீ வருது. ஸோ இப்போ நம்ம கீ இன்சர்ட் பண்ணி கிளஸ்டரில் இருந்தே என்னென்னலாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் இப்போ எஸ் ஆப்ஷன் டிசிடியோட இன்டீரியர் அப்படியே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேங்க. வண்டியோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே இது வந்து ஒரு மிட் வேரியன்ட் கார், அதாவது ஒரு ஸ்டார்டிங் மாடல் கார் அப்படிங்கிறது எதுலேயுமே தெரியாது. எஸ் ஆப்ஷன் தான் இந்த ஆட்டோமேட்டிக் டிசிடியில் ஃபஸ்ட் வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்டீரியர் வந்து டாப் எண்டில் எந்த அளவுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷோட எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குமோ அதே இன்டீரியர் தான் இந்த எஸ் ஆப்ஷன் மாடலுக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஜிட்டல் கிளஸ்டர்லேருந்தே வந்துடலாம். ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் அண்ட் இந்த சைடில் இருக்கிறது ஆர்பிஎம் மீட்டர் உங்களுக்கு. நடுவில் இருக்கிறது எம்ஐடி டிஸ்பிளே, அதாவது மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. இதில் வந்து டிரைவிங் இன்ஃபோ, யூசர் செட்டிங்ஸ், அப்புறம் டயர் ப்ரெஷர். இப்போ நான் டிரைவ் பண்ணேன் அப்படின்னா இண்டிவிஜுவலாக 4 வீல்லையும் எவ்வளோ டயர் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். தென் வந்து காம்பஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். மேலே வந்து இப்போ நான் பார்க் பண்ணி வச்சிருக்கேன் காரை, அதனால் பார்க் மோடில் இருக்குது, பீன் காமிக்குது. இப்போ நியூட்ரல் டிரைவ்ன்றது தான் அங்கே மாறும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா டிரைவிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே பார்த்துக்கலாம். ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் உங்களுக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் கிளஸ்டரோட நீங்கள் அந்த டிரைவர் சீட்டில் உட்காரும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு காரில் உட்காந்து ஒரு ஃபீலை தருது இந்த டிஜிட்டல் கிளஸ்டர். அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீகட் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியாக டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டீகட் ஸ்டியரிங் வீலை ரொம்பவே விரும்புவாங்க. ஸ்டியரிங் வீலோட ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே நல்லா இருக்குது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஸ்டியரிங் வீலை பிடிச்ச ஒரு ஃபீலை வந்து இது தருது. அண்ட் இதில் பேடல் ஷிஃப்டர்ஸோட ஆப்ஷன் இருக்கிறாங்க. இங்கே மைனஸ் அண்ட் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ். இதில் வந்து நீங்கள் மேனுவலாக அப் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஸ்போர்ட்டியாக ஓட்டணும், இல்லை ஓவர்டேக் பண்ணணும், அந்த மாதிரி டைமில் மேனுவலாக கியரை நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த மாடல்லே உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலோட ஸ்விட்ச், இங்கே இருக்கிறது எம்ஐடி டிஸ்பிளேயோட ஸ்விட்ச். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே வாய்ஸ் கமாண்ட் அண்ட் இந்த மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சென்டரில் ஹியூண்டாயோட லோகோவும் வந்துடுது. சூப்பராக ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு டில்ட் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டீரிங் வீல். ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் டில்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த ஸ்டீரிங் வீலில் வந்துடும். ஒரு ஏர் பேக்கோட ஆப்ஷனும் இந்த ஸ்டீரிங் வீல்லே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு.
அண்ட் இப்போ அப்படியே 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம்க்கு வருவோம். ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வாய்ஸ் காலிங் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இந்த மியூசிக் சிஸ்டம் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒய்ஃபை எனேபிள்டு. ஒய்ஃபைனா நீங்கள் வந்து ஒயர்லெஸ்லேயே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோவை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூகுள் மேப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் காலிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு. டச் ரெஸ்பான்ஸ் வந்து நான் யூஸ்வலாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தாங்க, ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். உங்களுக்கு நம்ம ஃபோன் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு டச் ரெஸ்பான்ஸ் தான் ஹியூண்டாயில் இப்போ கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷனோட வந்துடும். அந்த மியூசிக் சிஸ்டமோட ஹவுசிங்கே அப்படியே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அது அழகாக இன்டீரியர் கூட ஆப்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டமோட 2 சைட்ஸ்லையும். ஸ்டியரிங்கில் இங்கே காமிச்சு பார்த்தீங்களா, இந்த பட்டன்ஸ் தான் அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கண்ட்ரோல்ஸ் தான் அப்படியே இங்கே உங்களுக்கு கோ பேசஞ்சர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹசார்ட் லைட், பார்க்கிங் லைட்டோட ஸ்விட்சை எனேபிள் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஏசி யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் ஏசி யூனிட் தான். ஆனால் இது வந்து ஆடாட், அதாவது ஒரு மேனுவல் ஏசி யூனிட் அப்படின்னு எந்த விதத்துலையுமே அது தெரியல. அந்த மேனுவல் ஏசி யூனிட்டையை அழகாக ப்ரீமியமாக எந்த மாதிரி பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஹியூண்டாய் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாக பாலிஷ்ட், அதாவது பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்து ஸ்விட்சஸ் எல்லாமே நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷோட நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்கிறனால இங்கே ஒரு ஆட்டோ ஏசி மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த மேனுவல் ஏசி யூனிட் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சு. இது வந்து ஃபேன் ஸ்பீட் ஸ்விட்ச், அப்புறம் இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் உங்களுக்கு. ஏசி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் இங்கே இருக்குது. ரியர் டீஃபாகர் ஆக்டிவேட் பண்ணணும்னா இங்கே ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. சார்ஜிங்க்கு இந்த காரில் எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குங்க. பின்னாடியே 2 C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு USB போர்ட், ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க C டைப்பில். அண்ட் இங்கே மொபைல் நீங்கள் சார்ஜ் பண்ணி இங்கே வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை வேலட், இல்லை வேறு ஏதாவது சின்னதாக திங்ஸ் வச்சுருக்கீங்க, கீ வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் நீங்கள் இங்கே. ஸோ இந்த காரோட கியர் பாக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின் சொல்லிடுறேன். 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 120 PS பவர், 7 ஸ்பீட் DCT, 7 ஸ்பீட் 7 கியர் இருக்கக்கூடிய 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ். DCT கியர் பாக்ஸ் தான் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லேயே ஹையஸ்ட். அந்த ஆட்டோமேட்டிக்னாலே நிறைய பேர் ஸ்லக்கிஷாக இருக்கும், லேக் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லேக் எதுவுமே இல்லாத ஒரு டிரான்ஸ்மிஷன் தான் இந்த DCTன்னு சொல்லக்கூடிய கியர் பாக்ஸு. இந்த கியர் நாப்புமே அழகாக ஹேண்டியாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. பியானோ பிளாக் ஃபினிஷ், அப்புறம் ஒரு சில்வர் ஸ்ட்ரிப்பு, அப்புறம் லெதர் ஃபினிஷிங்லாம் கொடுத்து பார்க்க நல்லா ஹேண்டியாக இருக்குது. கியர் நாப்பை சுற்றியுமே லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் சீக்வென்ஷியல் ஷிஃப்ட்டோட அந்த பேடல் ஷிஃப்ட்டில் நம்ம பண்ணுறதை இங்கே பண்ணிக்கலாம். அந்த ஷிஃப்ட்டோட ஒரு இதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் அந்த கியர் ராடை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது பார்க்க இன்டீரியரில் நல்ல ப்ரீமியமாக காமிக்குது. அண்ட் என்ன ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த காரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட் செலக்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் இப்போ இங்கே மோடு மாற்றுறேன், அதாவது இங்கே இருக்கிறது டிரைவ் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். கிளஸ்டரில் கலர் தீம் மாறும் பாருங்கள். இப்போ வந்து ஈகோ, அதனால் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து ஸ்போர்ட்டுக்கு மாற்றிருக்கேன், அதனால ரெட் கலர். இப்போ வந்து நார்மல். ஸோ நார்மல், ஈகோ, ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிரைவ் தீமு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஈகோ எக்கனாமி மோடு வந்து நீங்கள் ஹைவேஸில் ஓட்டுறீங்க, மைலேஜ் நிறைய வேணும் அப்படின்னா எக்கனாமி மோட் போட்டு ஓட்டிக்கலாம். அந்த நார்மல் மோடு வந்து சிட்டி டிரைவிங், நார்மலான ஓட்டுற இதுக்கு. ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போது நீங்கள் ஒரு ஓவர்டேக்கிங் பண்ணணும், இல்லை நல்லா என்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ அந்த டிரைவ் மோட் செலக்டும் இங்கே வந்துடும். அதுவும் ஒரு பியானோ பிளாக் ஹவுசிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு கப் ஹோல்டர் அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்துடுது உங்களுக்கு. டிரைவருக்கு கை வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க வித் ஸ்டோரேஜ் ஏரியாவோட. உங்களோட வேல்யூபிள்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த காரோட கலர் தீம், அதாவது இன்டீரியர் கலர் தீமை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணுங்க. ரொம்ப பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வென்யூ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், டார்க்காக இருக்கும். இப்போ வந்து ஹாஃப் பிளாக் அண்ட் ஹாஃப் க்ரீச் கலரில் கொடுத்துருக்குறது. இந்த கேபினே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக காமிக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக காமிக்குது உங்களுக்கு. அண்ட் ஸ்டோரேஜுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கோ பேசஞ்சரோட வேலட் இல்லை மொபைல் ஏதாவது வைக்கிறதுக்கு குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோ பாக்ஸோட ஏரியாவும் வந்துடுது உங்களுக்கு. நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம், இல்லை வேல்யூபிள் திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ சூப்பரான க்ளோ பாக்ஸ். அண்ட் இந்த கார்னரில் ஒரு ஏர் பேக்கும் வந்துடுது. ஏசி வென்ஸை சுற்றி உங்களுக்கு ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு இதுவும் கொடுத்துட்றாங்க. அண்ட் IRVM மிரர் பார்த்தோம்னா மேனுவலி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ மேனுவலாக நம்ம கையால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கோ பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வெறுமனே சன்ஷேட் மட்டும்தான் உங்களுக்கு. அண்ட் இந்த காரில் இந்த வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷனோட ஸ்விட்ச், அப்புறம் ஹெட்லாம்ப் லெவலரோட ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த VSM, ESP, அப்புறம் ட்ராக்ஷன் இது எல்லாமே இன்பில்ட்டாக இந்த கார்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த எஸ் ஆப்ஷன் DCTயோட வீடியோ பார்த்துருந்தீங்க. இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,30,000 வருதுங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் பையிங்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 13 lakhs அப்படின்னு பார்க்கலாம்.
ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி இந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக, இந்த அளவுக்கு ரக்கடாக, போல்டாக இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு வந்து இந்த 13 லட்சம் கண்டிப்பாக ஒருத்துன்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஜின் 1 லிட்டர் டர்போ இன்ஜின். அதாவது அதர் மேனுஃபேக்சரர்ஸில் இருக்கக்கூடிய இன்ஜின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இன்ஜினே அவங்க வந்து அந்த டர்போ ஆட் பண்ணி டர்போவாக மாற்றிருப்பாங்க, டர்போ இன்ஜினாக. பட் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து டர்போவாகவே பில்ட் பண்ணப்பட்டது. ஸோ அதனால இந்த காரோட ரிலேபிலிட்டி, அது இந்த இன்ஜினோட ரிலேபிலிட்டி, இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த டிசிடி கியர் பாக்ஸ் உங்களுக்கு 7 ஸ்பீட் டிசிடி, லேகே தெரியக்கூடாது. எந்தூசியாஸ்டிக்காக டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டிசிடி ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். அதர் தன் தட் இந்த காரில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 2 ஏர் பேக், ஏபிஎஸ் ப்ளஸ் இபிடி பிரேக்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள். கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் டச் ஸ்க்ரீன், அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துருது உங்களுக்கு. அதாவது டிரைவ் மோட் செலக்ட் வந்துருது. நார்மல், ஈகோ, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் மோட் செலக்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வித் இந்த எல்லா ஃபீச்சர்ஸோட இந்த ப்ரைஸுக்கு இந்த கார் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் வேல்யூ ஃபார் மணி பிக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நம்பினீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஹியூண்டாய் கார்ஸ் வந்து ஹியூண்டாயோட டேரக்ட் ஷோரூம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த டேரக்ட் ஷோரூமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹியூண்டாய் மோட்டர் பிளாசா, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னையை விசிட் பண்ணலாம். நான் கீழே நம்பரும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.